வணக்கம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த புத்தகத்தை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புத்தகத்தை வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த முடியுமா? முடியும்னு கோடிக்கணக்கான பேர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் இந்த புத்தகத்தோட ரகசியம் என்ன? வாங்க, நெப்போலியன் ஹில்லோட இந்த உலக புகழ்பெற்ற தத்துவத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சும்மா யோசிக்கிறது மூலியமாவே பணக்காரராகிட முடியுமா? என்னங்க சொல்றீங்க? இது ஏதோ மேஜிக் மாதிரி இல்ல இருக்கு. ஆனா இந்த ஒரு கேள்விதான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தோட மையப்புள்ளியே. இந்த கேள்விக்கான பதிலுக்குள்ளதான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. இதோட பவரை பாருங்களேன். 100 மில்லியன், அதாவது 10 கோடிக்கும் அதிகமான பிரதிகள் வித்திருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. ஒரு சாதாரண புத்தகமா ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய இயக்கமாவே மாறியிருக்குன்னா அதுக்கு இதுதான் சாட்சி. ஆசிரியர் நெப்போலியன் ஹில் இத சும்மா சொல்லலைங்க. ஆண்ட்ரூ கார்னெகி, ஹென்ரி ஃபோர்ட் இவங்கள மாதிரி 500க்கும் மேற்பட்ட மாபெரும் வெற்றியாளர்களோட வாழ்க்கைய 1-2 வருஷம் இல்ல, முழுசா 20 வருஷம் ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, வெற்றிங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆரம்பிக்கிறது இல்ல, அது உங்க மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ அந்த வெற்றி மனப்பான்மையை எப்படி உருவாக்குறது? அதுக்கான சில அடிப்படை கொள்கைகளை இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம பயணத்தோட முதல் படி. எல்லா பெரிய சாதனைகளுக்கும் முதல் புள்ளி எது தெரியுமா? ஆசை. ஆனா இது நான் பணக்காரன் ஆகணும் நம்ம சும்மா சொல்ற ஆசை இல்ல. இத புத்தகம் எரியும் ஆசை அப்படின்னு சொல்லுது. அதாவது நீங்க தூங்கும்போதும் சரி, முழிச்சிட்டு இருக்கும்போதும் சரி, உங்களோட ஒவ்வொரு செயலையும் பின்னாடி இருந்து இயக்குற ஒரு வெறித்தனமான ஆசை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தர் காத்துக்காக எப்படி துடிப்பாரு, அந்த அளவுக்கு நீங்க வெற்றிக்காக ஏங்கணும். வெற்றிங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது உங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒன்னா மாறணும். அடுத்தது நம்பிக்கை. நம்பிக்கைன்னா சும்மா பாசிட்டிவா நினைக்கிறது இல்ல, அது ஒரு மனநிலை. என்னால இது முடியும்னு நீங்க 100% நம்புறப்போதான் உங்க ஆழ் மனசு அதுக்கான வழிகளை தேடவே ஆரம்பிக்கும். சிம்பிள் லாஜிக் தானே. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற யார் உங்களை நம்புவாங்க? அடுத்த டெக்னிக் ஆட்டோ சஜஷன். இது உங்க மனசோட கண்ட்ரோல் பேனல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க மாறுவீங்க. என்னால முடியும், நான் ஜெயிப்பேன்னு தினமும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டா உங்க மனசை நீங்களே வெற்றிக்காக ட்ரெயின் பண்றீங்க. சரி, இப்போ மனசுக்கான ஃபவுண்டேஷன் ரெடி. இதுக்கு மேல ஒரு அசைக்க முடியாத கோட்டைய எப்படி கட்டுறது? அதுக்கான ஆக்ஷன் பிளான்ஸ இப்ப பார்க்கலாம். வெறும் ஆசைய மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அதை அடைய ஒரு தெளிவான ஆர்கனைஸ்டு பிளான் வேணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க பிளான் ஃபெயில் ஆகலாம், ஆனா உங்க கோல் ஃபெயில் ஆக கூடாது. பிளான் ஃபெயிலியர்னா பிளான மாத்துங்க, கோலை மாத்தாதீங்க. நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கும்போதுதான் முயற்சியை விட்டுடுவாங்க. ஆனா ஜெயிக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இந்த விடாமுயற்சி தான், பெர்சிஸ்டன்ஸ். தோல்வி வந்தா அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு திரும்பவும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது தான் இங்க ரகசியமே. வெற்றியோட மந்திரம் ரொம்ப சிம்பிள். வெற்றியாளர்கள் எப்பவும் முயற்சியை கைவிட மாட்டாங்க, கைவிடுறவங்க எப்பவும் ஜெயிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் விடாமுயற்சியோட பவர். யோசிச்சு பாருங்க, நீங்க தனியா ஒரு மலையை நகர்த்த முடியுமா? கஷ்டம். ஆனா உங்கள மாதிரியே யோசிக்கிற, உங்களோட அதே இலக்க நோக்கி போற சில பேர் சேர்ந்தா அது சாத்தியம். இந்த மாதிரி ஒரே நோக்கத்தோட சில பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது உருவாகிற அந்த கூட்டு சக்திக்கு பேர் தான் மாஸ்டர்மைண்ட். ஓகே, இதுவரைக்கும் இந்த புக்கோட ரொம்ப மோட்டிவேஷனலான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும். கொஞ்சம் சீரியஸா பேசலாம். இதோட நிஜ உலக சாத்தியங்கள் என்ன, இதோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்க தான் நாம ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த புக்கோட மொத்த ஃபோக்கஸும் மனநிலை, நம்பிக்கை, ஆசை இது மேலதான் இருக்கு. ஆனா ரியல் வேர்ல்ட்ல ஆக்ஷன், சரியான ஸ்ட்ராட்டஜி, பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பத்தாது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் ஸ்டார்டர் மாதிரி. உங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ண தேவையான அந்த ஸ்பார்க்கையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஆனா காரை ஓட்ட வேண்டியதும் கரெக்டான வழியில போக வேண்டியதும் நீங்க தான். சோ இது மனசுக்கான ஒரு ட்ரெய்னிங் புக், ஆக்ஷனுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு கிடையாது. சரி, இவ்ளோ தூரம் இத பத்தி பேசிட்டோம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்த புக்கை நாம எப்படி யூஸ் பண்ணணும்? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஆனா ஒரு உத்வேகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஸ்பார்க் தேவைப்படுற யார் வேணாலும் இதை படிக்கலாம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நல்லா கேட்டுக்கோங்க. இது ஒரு பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற புத்தகம் கிடையாது. இது ஒரு வெற்றி மனப்பான்மையை உருவாக்குறது எப்படிங்கிற புத்தகம். அந்த மைண்ட் செட் இருந்தா பணம் தானா வருங்கிறது தான் இதோட தத்துவம்.
சோ இந்த புக்கோட தத்துவங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். ஆனா அது எப்ப முழு பலனையும் தரும்னா, நீங்க அத நிஜ உலகத்துல செயல்படுத்தும் போதுதான். வெறும் சிந்தனை மட்டும் போதாது. சிந்தனை பிளஸ் செயல், இது ரெண்டும் சேரும்போதுதான் வெற்றி சாத்தியம். பாருங்க, இந்த புத்தகம் உங்க கையில ஒரு ப்ளூ பிரிண்ட்டை மட்டும்தான் கொடுக்குது, ஒரு வரைபடத்தை கொடுக்குது. இப்போ அதை வச்சு நீங்க ஒரு சின்ன குடிசையை கட்ட போறீங்களா இல்ல ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்ட போறீங்களாங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன கட்ட போறீங்க?